திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது அடியேன் சிவசிவ அன்பே சிவம் டெலிச்சேனலில் ஆற்றிய பௌர்ணமியின் சிறப்பு அந்த தலைப்பில் ஆற்றிய உரையின் 2வது பகுதியை பார்க்க இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முதல் தொகுதியை பார்த்த அத்துணை பேருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். அப்படின்னாக்கா கண்டிப்பாக பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். நீங்கள் எப்போ உங்களுக்கு முடியுதோ, அதாவது மாதம் மாதம் அமாவாசையில் கண்டிப்பாக கொடுக்கணும். அது இல்லைன்னா வருடத்துக்கு ஒரு தடவை காசியிலையோ கங்கையிலையோ அந்த கயாங்கிற இடத்துல போய் நீங்கள் கொடுக்கணும். ஏன் அப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நம்ம மாதத்தில் செய்யறது தவறிட்டா கூட இப்போ கயாவில் போய் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம நம்ம கொடுக்கும்போது யாருக்கு கொடுக்குறோம்? நம்ம அப்பாவுக்கோ நம்ம அம்மாவுக்கோ இல்லை நமக்கு யார் தெரிஞ்சு தவறி போயிருக்காங்களோ அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் அந்த கயாவில் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா வர்ற அப்பா அப்பாவோட அப்பா அவங்களோட அப்பா தாத்தா அந்த மாதிரி 3 தலைமுறை. அதே மாதிரி அம்மா அம்மாவோட அப்பா அவங்களோட அப்பா அதை மாதிரி 3 தலைமுறை. அப்புறம் நம்ம குழந்தைங்க வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்ம குழந்தைங்களோட தலைமுறை 3 தலைமுறை. அப்ப ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இதுல ஒரு 27 வரும் மொத்த பார்த்தீங்கன்னா பேரெல்லாம். இது இல்லாம இப்ப நம்ம வீட்ல ஒரு சித்தப்பாவோ பெரியப்பாவோ இல்ல ஒரு அத்தையோ ஒரு மாமியோ யாரோ ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க சொல்றாங்க. அது இல்லாம நம்ம வீட்ல வளர்த்த ஒரு பூனையோ இல்ல ஒரு மாடோ ஒரு நாயோ ஏதோ ஒண்ணு இறந்து போயிருக்காங்க, அதுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம் நம்ம அங்க. இது இல்லாம நம்ம ரோட்ல நம்ம போகும்போது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நம்ம பார்க்குறோம். அப்ப அந்த ஆக்சிடென்ட்ல அவர் இறந்துட்டாருன்னு நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அத பார்த்தோம். ஆனா, அவர் உயிரோட இருக்காரா? இறந்துட்டாரா? நமக்கு தெரியல. ஆனா, அதுக்கப்புறம் நமக்கு செய்தி கேள்விப்படுறோம். அவர் இறந்துட்டார். அப்ப ஒரு ஒரு ஆன்மா அந்த இடத்துல நீங்கிட்டு அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது, நம்ம அத பார்த்துருக்கோம் அப்படின்னாலே, அந்த தோஷம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம என்னன்னா, அந்த மாரி அது யாருன்னே தெரியாது. எங்க என்ன ஊரு, என்ன எதுன்னு நமக்கு தெரியலன்னா கூட, அவங்களுக்கு இந்த மாரி தர்ப்பணம் பண்றதுங்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த தோஷம்லாம் நீங்கும் அப்படி. அதே மாரி நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஃப்ரெண்டு, அதே மாரி நம்ம வீட்டு பக்கத்துல உள்ளவங்க, நம்ம வீட்டு பக்கத்துல வளர்ற ஒரு ஒரு விலங்குகள். அது ஒரு நாயோ, இல்ல ஒரு பூனையோ நம்ம பெட்டா வளர்க்குறோம். இந்த மாரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 64 இது சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, பிண்டம் போடுறாங்க. அப்ப நம்ம எதையாவது ஒண்ணு மறந்து நம்ம நம்ம ஒவ்வொரு அமாவாசை தோறும் செய்யும்போது, இது எல்லாத்துக்கும் நம்ம செய்ய முடியுமான்னா, செய்ய முடியாது. ஏன்னா, இப்ப நம்ம அப்பாவுக்கோ, நம்ம அம்மாவுக்கோ, இல்ல நம்ம தாத்தாவுக்கோ, அத மாரி தான் நம்ம செய்றோம். அப்ப இந்த மாரி செய்ய முடியும். அதனால தான் என்ன சொல்றாங்க, கயாவுல போய் குடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அப்ப கயாவுல அந்த 60 வருஷத்துக்கு ஒரு தடவ அங்க போய் குடுக்கும்போது, இந்த 64 வகையானவங்களுக்கு நம்ம குடுக்கும்போது, நம்ம எதையுமே தவற விடாம எல்லாருக்கும் குடுத்த பலன நம்ம என்ன பண்ணலாம்? அனுபவிக்கலாம் அப்படி. முன்னோர்கள் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப முன்னோர்களுக்கு செய்யாதது, அதே மாரி குலதெய்வ கோயிலுக்கு போகாதது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது நம்ம குடும்பத்தில ஒரு குழப்பங்களையோ, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையோ, இதெல்லாம் நமக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா, இத நம்ம தவறாம இப்ப குலதெய்வ கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்றது, இல்ல ஒரு அலங்காரம் பண்ணி பார்க்கறது, இல்ல ஒரு அர்ச்சனை பண்றது, அதே மாரி தர்ப்பணம் பண்றது, இதெல்லாம் விடாம செஞ்சோம்னா, நம்ம வாழ்க்கை என்ன செய்யும்? அப்படியே எப்படி தண்ணி மேட்ல இருந்து பள்ளத்துக்கு தானா வருதோ, அத மாரி நம்ம குடும்ப வாழ்க்கை என்ன ஆகும்? ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்படியே ஓடிட்டு இருக்கும். இல்லன்னா இடையில எதையாவது ஒரு பிரச்சனைய நம்ம சந்திக்க வேண்டிய நேரும். இல்ல ஏதோ ஒரு கஷ்டத்த குடுக்கும். இந்த மாரி அதாவது முன்னோர்கள் என்ன செய்றாங்கன்னா, ஒவ்வொரு தடையும் இப்ப முன்னோர்கள் நமக்கு 12 மாதங்கிறது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு 1 மாதங்கிறது அவங்களுக்கு 1 நாள் தான். அப்ப நம்ப டெய்லி அவங்களுக்கு சாப்பாடு குடுக்கணும். இப்ப ஒரு ஒரு ஆன்மாவா இருந்தாலும் சரி, ஒரு மனிதனா இருந்தாலும் அவன் டெய்லி சாப்பிடணும். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, மாதத்துக்கு 1 நாள் தான் வராங்க. அப்ப அவங்களுக்கு 1 நாளுங்கிறது, அடுத்த நாளுங்கிறது அடுத்த மாதம் வர்ற அமாவாசை தான். அப்ப அந்த 12 மாதத்துக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணிர்றோம், ஒரு மாசத்துக்கு ஒரு தடவ குடுத்தாலே, வருஷம் ஃபுல்லா அவங்க சாப்பிட்ட பலன அவங்க அடைஞ்சிடுறாங்க. அப்போ இப்ப மாசத்துல ஒரு நாள நம்ம தவற விட்டோம்னா,
அந்த 1 மாசத்துக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடு இருக்கு பார்த்தீங்களா? அப்ப அவங்க அந்த 1 மாசம் சாப்பிடாம நம்ம கணக்குப்படி 1 மாசம் சாப்பிடாம இருக்காங்க. அப்ப 1 மாசம் சாப்பிடலன்னா, ஒருத்தவங்க என்ன செய்வாங்க? அது அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, தாத்தாவா இருந்தாலும் சரி, என்ன சொல்லுவாங்க? "நான் இங்கேருந்து போனேன், என் பேரன் சோறு போடல. நான் இங்கேருந்து போனேன், என் பையன் சோறு போடல." அப்ப அந்த பாவம் என்ன ஆகுது? நம்ம பெத்தவங்களுக்கோ, இல்ல நம்ம தாத்தாக்களுக்கோ, பாட்டிகளுக்கோ சாப்பாடு போடாத பாவம் நமக்கு வந்து சேருது. அப்ப அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா ஒவ்வொரு அமாவாசையும் தவற விடாம நம்ம என்ன பண்ணணும்? முன்னோர்களுக்கு அந்த படையல போடணும் அப்படிங்கிறாங்க. அந்த மாரி போட்டுட்டோம்னா, அவங்க அதாவது என்ன குடுத்தாலும் அ வந்து போதும் அப்படின்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னா, ஒரு நகை குடுக்குறீங்க, இல்ல ஒரு பணம் குடுக்குறீங்க, இல்ல ஒரு உடை குடுக்குறீங்க. இப்போ உடையே குடுத்தோம்னா, இந்த இந்த ட்ரெஸ்ஸோட அந்த ட்ரெஸ் நல்லாருக்கும். அந்த ட்ரெஸ்ஸோட இந்த ட்ரெஸ் நல்லாருக்கும். அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா, சாப்பாடு மட்டும் தான் என்னது, வயிறு நெறஞ்சா அதுக்கப்புறம் யாரும் ஒரு துளி கூட அவங்களால சாப்பிட முடியாது. எனக்கு வேண்டான்ருவாங்க. எனக்கு போதும்ன்னு. அப்போ போதும்ன்னு சொல்றது என்னது? அன்னதானம் மட்டும் தான். அதனால தான் என்ன சொல்றாங்க, எல்லாருக்கும் வந்து அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல இந்த சித்ரா பௌர்ணமிக்கு செய்யறதுங்கிறது நமக்கு அதிக பலன்கள தரக்கூடியது. அதனால முன்னோர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், தர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கூடுதல் தகவலா நமக்கு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தர வணங்கணும் அப்படின்னு. அ இத எப்படி நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னா, காலையிலேருந்து விரதம் இருக்கணும். அ மாலையில காலையிலேருந்தே நம்ம விரதம் இருக்கணும். மாலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எளிய உணவு. அத வந்து ரொம்ப அ சில பேர்லாம் விரதம் இருக்கிறோம்னு சொல்லிட்டு வடை, பாயாசம், அப்பளம்னு தடபுடலா வச்சு பூஜை பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனா சித்திரகுப்தருக்கு அப்படி செய்யக்கூடாதாம். அதாவது எப்படின்னா, காலையிலேருந்து விரதம் இருக்கணும். அதே இது சாயந்தரம் ஆன உடனே ஒரு எளிய உணவு. அதாவது வயித்துக்கு போதுமான அளவுக்கு ஏதாவது ஒரு உணவ இருந்துட்டு, அ அந்த அந்த தினத்தில தானம் பண்ணணும் யாருக்காவது. அந்த மாரி தானம் பண்ணி செய்யற பூஜைகள் வந்து, நமக்கு வினைகள வந்து ரொம்ப நீக்கும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாங்க. குற்றாலத்துல சொன்னேன். செண்பக அருவின்னு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அங்க சிறப்பு பூஜை. தேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பு பூஜை நடக்குமாம். அது மட்டும் இல்லாம, அந்த பூஜை நடக்கும்போது, அந்த செண்பக அருவியில, அந்த செண்பக அம்மனுக்கு பூஜை நடக்கும்போது, எங்க பார்த்தாலும் ஏற்கனவே வந்து செண்பக இது இருக்கும்னு சொன்னேன். அதோட என்னன்னா, சந்தன வாசனையோட மழை பொழியுமாம். அங்க மழை பொழியும்போதே பார்த்தீங்கன்னா, சந்தன வாசனை வருமாம். அப்ப அந்த பூஜை பண்ணும்போது. அது வந்து ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அந்த செண்பக அருவியில சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அந்த மாரி ஒரு பூஜைய செய்யும்போது, அப்ப அங்க வந்து என்னது மழை பொழியும். மழை பொழியுங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா, சித்திரை மாசத்துல நமக்கு மழை வந்து எப்போதும் வருமா அப்படிங்கிறது அ நமக்கு அந்த என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் மழை பொழியும் அப்படின்னு. அந்த நேரத்துல மழை பொழியுங்கிறது சொல்ல முடியாது. ஆனா, அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த செண்பக பூஜை பண்ணும்போது கண்டிப்பா மழை பொழியும். மழை பொழியதோட மட்டும் இல்லாம, அது வந்து சந்தன வாசனையோட பொழியும் அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து நெறைய பேர் பார்த்துருக்குறாங்க. அந்த வாசனைய முகர்ந்திருக்கிறாங்க. அது அது வந்து ஒரு சிறப்பான அனுபவம் அப்படிங்கிறத அழகா சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிலா காலங்கள். அதாவது நீங்க சின்ன வயசுல கிராமத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் என்ன செய்வாங்கன்னா, நிலாச்சோறு சாப்பிடுவாங்க எல்லாருமே. அதாவது எல்லா சாப்பாடும், அதாவது அன்னதானங்கள் அப்படின்னு சித்திர அன்னதானங்கள்னு சொல்றோம் பார்த்தீங்களா? புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம் இந்த மாரி கிட்டத்தட்ட ஒரு 9 வகையான சாதம் பண்ணுவாங்க. பண்ணி எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலயும் உள்ளவங்களும். அத குடும்பத்தில உள்ள எல்லாரும் சேர்ந்து, கொஞ்சம் தூரமா இருந்தா வண்டி கட்டிக்கிட்டு, அப்படியெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஆத்துல போயி உட்காந்து, எல்லாரும் என்ன செய்வாங்க, அந்த சாப்பாட பகிர்ந்து, பக்கத்து வீடு, பக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு குடுத்துட்டு, அங்கேயே உட்காந்து நல்லா விளையாண்டு, கிளையாண்டு, பேசி, கீசி, சிரிச்சு, அந்த மாரி ரொம்ப அருமையா அந்த சித்திர பௌர்ணமிய கொண்டாடிட்டு வருவாங்க. இப்ப நாங்க இருந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து காவடி கட்டி எடுத்துட்டு போவாங்க. பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு. அப்ப என்ன செய்வாங்க, ஒரு 10 மணிக்கு மேல தான் அந்த காவடியெல்லாம் வந்து ஆத்துல வரிசையா அப்படி காவடிய வச்சு, அங்க தான் அந்த காவடிய கட்டி புறப்பட்டு போவாங்க. அப்ப நாங்கலாம் ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருப்போம். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா,
ரொம்ப சந்தோஷமா, அந்த கொஞ்சம் இப்பல்லாம் வந்து ஆத்துல வந்து மணலுங்கிறது பார்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா, அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் ஒரே மணலா வெள்ள வெள்ளேன்னு அப்படி என்ன சொல்றது? அப்படியே பூ மாரி இருக்கும் மணல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி இருக்கும். அப்ப நாங்க சின்ன குழந்தைங்க எல்லாரும் வந்து ஒரு எத்தன மணிக்கு? ஒரு 4 மணிக்கே போயிருவோம் ஆத்துக்கு. போயிட்டு இவங்கலாம் ஒரு 8 மணிக்கு மேல தான் வந்து அந்த காவடியே எடுத்துட்டு வந்து பூஜையெல்லாம் பண்ணுவாங்க, ஆரம்பிப்பாங்க. ஆனா, நாங்க என்ன செய்வோம்? ஒரு 4 மணிக்கே போயிருவோம். போயிட்டு ஃபுல்லா அந்த ஆத்துல விளையாடுவோம். அந்த தண்ணீல குளிப்போம். அப்படி ரொம்ப சந்தோஷமா. அந்த நாள்ங்கிறது அவ்வளோ சந்தோஷமா கழியும். அதுக்கப்புறம் ஒரு 10, 10:30 மணிக்கு மேல எல்லாரும் காவடி எடுத்துக்கிட்டு எல்லாரும் புறப்படுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சித்திரான்னங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பூஜை பண்ண பழம், இந்த சித்திரான்னங்கள் இதெல்லாம் உட்காந்து அங்கேயே எல்லாருக்கும் பகிர்ந்து குடுத்து, சாப்ட்டுட்டு, அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு வருவோம். ஒரு குறைஞ்சது ஒரு 2 மணியோ, 3 மணியோ ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி வீட்டுக்கு வந்த ஒரு சந்தோஷமான காலங்கள்லாம், இந்த சித்ரா பௌர்ணமியில நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ இந்த நிலா காலங்கள் அப்படின்னு சொல்லி இத கொண்டாடுனாங்க அப்படின்னு, இத வந்து எல்லாருமே அதாவது தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு இல்ல. தமிழர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிலா சோறு சாப்பிடுறது அப்படின்னு. இப்ப அங்க போய் சாப்பிடலன்னா கூட, எங்கேயும் போக முடியலன்னா கூட, இப்ப இப்பயும் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. அம்மா கையில வந்து நான் மாடியில உட்காந்து நிலாச்சோறு சாப்பிட்டேன் அப்படின்னு. இத வந்து ஒரு பௌர்ணமி அன்னைக்கு தான் இத வந்து இப்ப எங்க குழந்தைங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட, இந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த காம்பவுண்ட்ல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு, மாடியில உட்காந்து நாங்க சாப்பிடுவோம். அது வந்து எங்க குழந்தைங்கலாம் வந்த காலத்துல. அதுக்கு முன்னாடி எல்லாரும் வயலுக்கோ, இல்ல எங்கேயோ போயி அந்த பௌர்ணமிய அனுபவிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் வந்து காம்பவுண்ட் வீடு அத மாரி ஆன பிறகு, எல்லாம் மாடியில உட்காந்து சாப்பிட்டாங்க. இப்ப அதுவும் இல்ல. வர வர அதுவும் இல்லாம போகுது. ஏன்னா, அந்த குழந்தைங்களுக்கான விளையாடுற நேரம், இல்ல எல்லார் கூடயும் சேர்ந்து பேசி, சிரிச்சு சாப்பிடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்ப வந்து இல்லாமயே போகுது. குழந்தைங்க வந்து அப்படியே எல்லாரும் ஆளுக்கு ஒரு செல்ல வச்சுக்கிட்டு, எல்லாம் தனித்தனி உலகமா தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால சேர்ந்து பேசுறதோ, இல்ல சேர்ந்து சிரிக்கிறதோ, அது கூட அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் வருங்காலத்துல கிடைக்குமாங்கிறதே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அத மாரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சி மலைக்கோட்டையில வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ராஜா அங்க இருந்த அந்த மலைக்கோட்டை ராஜா வந்து சோழன் வந்து நிபந்தம் அந்த சித்ரா பௌர்ணமி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அ ஒரு ஊர எழுதி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த வரலாற்று இதில பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கோயிலுக்கு இந்த ஊர எழுதி வைக்கிறோம். இந்த இவ்வளோ நிலம் எழுதி வைக்கிறோம் அப்படின்னு ராஜாக்கள் வந்து எழுதி வச்சிருப்பாங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல போய் விசாரிச்சோம்னா, ஒரு இடம் இருக்கு அப்படின்னா, கோயிலுக்கு பக்கத்துல இருக்குன்னா, அது அந்த ஊர் அந்த சிவன் கோயில சேர்ந்தது. அது பெருமாள் கோயில சேர்ந்தது. இப்பயும் நெறைய கோயிலுக்கு எக்கச்சக்க சொத்து இருக்கு. ஆனா, அது எல்லாரும் என்னது ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க. அதனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி நம்ம கடைசியில விசாரிச்சு பார்த்தோம்னா, அது அந்த ஊரு சிவன் கோயில் இடமா இருக்கும். இல்லன்னா பெருமாள் கோயில் இடமா இருக்கும். ஏன்னா, அந்த காலத்திலே ராஜாக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, அ கோயிலுக்குன்னு வந்து எல்லா பூஜையும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே, இந்த நிபந்தங்களை ஏற்படுத்தி அத வந்து எழுதி வச்சுட்டு போனாங்க. இப்ப ஒரு க வழிப்போக்கர்களுக்கு சாப்பாடு போடுறது, திருவிழா கொண்டாடுறது, அது மாரி இந்த சித்ரா பௌர்ணமி பூஜை பண்றது, அ அது மாரி 4 கால பூஜையா, இல்ல 8 கால பூஜையா, அந்த மாரி பூஜை பண்றது, அது மாரி 3 கால பூஜையா, அந்த பூஜைக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும் அப்படின்லாம் பார்த்து, அதுக்கு தகுந்த மாரி ராஜாக்கள் வந்து என்ன பண்ணாங்களாம், நிபந்தம் வச்சாங்க அப்படிங்கிறத இப்பயும் அதாவது சோழங்காலத்துல உள்ள 10ஆம் ஆண்டு 10ஆம் நூற்றாண்டு காலத்துல உள்ள கல்வெட்டுல இப்பயும் இருக்கு. ஏன்னா, அந்த திருச்சி மலைக்கோட்டைக்கு வந்து நிபந்தமா இவ்வளோ இடத்த குடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதுல இருக்குது. அ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ இப்படி இதெல்லாம் நம்ப பார்க்கறதுனால, அந்த காலத்தில இருந்தே வந்து இந்த மாரி ஒரு சித்ரா பௌர்ணமி விழாங்கிறது எப்ப 10ஆம் நூற்றாண்டிலே நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த கல்வெட்ட வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூரியனோட மறையிற நேரம், அத சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம எப்படி பார்க்குறோம்? சூரியனோட மறையிற நேரமும், நிலா உதிக்கிற நேரமும் 2ம் அது அப்போ வந்து என்னது ஒண்ணா இருக்கும். அப்ப அத பார்க்கறதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். இப்ப மத்த நாள்லாம் வந்து அத மாரி இருக்குமா? அப்படின்னா இருக்காது. ஏன்னா சூரியன் வந்து ஒரு 6:30க்கு மறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். நிலா வரும்போதே 7, 7:30 ஆயிரும். சில சமயத்துல 8 மணிக்கு தான் நம்ம கண்ணுக்கே தெரியும். ஆனா, இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் ஃபுல்லாவே நிலா இருக்கும். நீங்க நல்லா நல்லா உத்து பார்த்தோம்னா, வானத்த பார்த்தோம்னா இருக்கிறது தெரியும்.
ஆனா அது ஒளி எப்ப தெரியும் அப்படின்னா, அந்த சூரியன் மறைஞ்சு, நமக்கு அந்த மாலை பொழுதுல தான் வந்து கரெக்ட்டா சூரியன் மறையறதும், இந்த நிலா அங்க இருக்கிறதும் நமக்கு வந்து நல்லா தெரியும். அதனால தான் அத வந்து ரொம்ப சிறப்பா சொல்றாங்க. இப்ப இத வந்து அப்படியே ஒரே சமயத்துல பார்க்கணும் அப்படின்னா, நம்ம கன்னியாகுமரியில தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்பயே கன்னியாகுமரியில வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே அதாவது சூரியன் மறையறதும் பார்க்கறதுக்கு அதுக்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். சித்ரா பௌர்ணமிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கால் வைக்க முடியாதும்பாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தான் கூட்டம் இருக்கும். ஏன்னா, அந்த சு அ இது நிலவு வந்து வெளிவர்றத பார்க்கறதுங்கிறது, அவ்வளோ சந்தோஷமான ஒரு இது அப்படின்னு. அத மாரி அடுத்த ஒரு விசேஷம், ரொம்ப பெரிய விசேஷம் அப்டின்னா, கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது. அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த கள்ளழகர் ஆற்றுல இறங்குறதும் வைக்கிறாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா, அந்த வைகை நதி மதுரை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு மக்கள் வந்து இந்த கடற்கரையோரம். இன்னும் சொல்லப்போனா கள்ளழகர் வந்து என்ன செய்றாரு, அ அம்மா மீனாட்சிய வந்து பார்க்க வராரு திருமணத்த. அவங்க அதுக்காட்டியுமே என்ன செஞ்சிர்றாங்க, நேரம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால முன்னாடியே திருமணத்த பண்ணிர்றாங்க. அப்போ மாமங்காரன் வர்றதுக்கு முன்னாடியே திருமணம் பண்ணிட்டதுனால, இவரு கோச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, திரும்ப அந்த கள்ளழகர் வந்து திருப்பி வர்றாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, நேரா அவரு புறப்பட்ட இடத்துக்கு உடனே போக மாட்டார். எல்லா இடத்துலயும் ஒரு இடத்தையும் தங்கறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்காங்க. ஒரு பேரா சொல்லுவாங்க அதுக்கு. சொன்னோனே அப்ப அந்தந்த இடத்துல தங்கி அவர் என்ன பண்றாரு, சேவை புரியிறாரு. மக்களுக்கு காட்சி அளிக்கிறாரு. அப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கரையோரையும், அந்த கரையிலயும் பார்த்தீங்கன்னா, கூட்டம் வந்து நெறஞ்சு வழியும். அதாவது மதுரையே வந்து பார்த்தீங்கன்னா, விழா கோலமா இருக்கும். இதுல இன்னொரு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னான்னா, நாங்க ஒரு தடவ வந்து பேசி முடிச்சுட்டு, நாளு கள்ளழகர் ஆத்துல இறங்கியிருக்கிறாரு. மறுநாளு நாங்க வர்றோம். எப்ப வர்றோம்? விடிய காலையில வர்றோம். இப்ப இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் எல்லாம் கட்டு சோறு கட்டிட்டு வந்து சாப்பிடுவாங்க. அதனால எந்த ஒரு குப்பையெல்லாம் இருக்காது. இப்ப அப்படி கிடையாது. இப்ப வந்து எல்லாமே ஸ்நாக்ஸு, அத மாரி கப்புல காஃபி குடிக்கிறது, இத மாரி எல்லாமே வந்து அந்த பொல்யூஷன் இருக்கிற மாரி தான் எல்லாமே நடக்குது. அப்ப நீங்க அந்த மதுரைக்குள்ள வந்தீங்கன்னா, அந்த கள்ளழகர் இறங்குன ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி, அதே மாரி கள்ளழகர் இறங்கி திரும்பி போற பாதை இருக்கு. இதுல ஒரு 10 கிலோமீட்டர். அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த கப்பு